இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. கண்கள் பார்க்கின்றன செவிகள் கேட்கின்றன என் இதயம் கனிகின்றதே கலக்கம் உனக்கில்லையே கலக்கம் உனக்கில்லையே கண்கள் பார்க்கின்றன செவிகள் கேட்கின்றன என் இதயம் கனிகின்றதே கலக்கம் உனக்கில்லையே கலக்கம் உனக்கில்லையே என்னை நீ புகலிடமாக்குவாய் உள்ளமதில் உறைவிடமாக்குவாய் என்னை நீ புகலிடமாக்குவாய் உள்ளமதில் உறைவிடமாக்குவாய் தீமைகள் உனை என்றும் தீண்டாது தீமைகள் உனை என்றும் தீண்டாது என்றும் உன்னை தாங்கும் இறைவன் நானே என்றும் உன்னை தாங்கும் இறைவன் நானே கண்கள் பார்க்கின்றன செவிகள் கேட்கின்றன என் இதயம் கனிகின்றதே கலக்கம் உனக்கில்லையே கலக்கம் உனக்கில்லையே அரணாக கொள்வாய் அமைதியின் நிழலில் தங்குவாய் ஆறுதலில் அரணாக கொள்வாய் அமைதியின் நிழலில் தங்குவாய் தொற்று நோய்கள் உன்னை தொடரா தொற்று நோய்கள் உன்னை தொடரா உன்னை நிதம் தேற்றும் கடவுள் நானே உன்னை நிதம் தேற்றும் கடவுள் நானே
கண்கள் பார்க்கின்றன, செவிகள் கேட்கின்றன, என் இதயம் கனிகின்றதே. கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே. மன்றாடும் உனக்கு பதிலளிப்பேன், மீட்பின் பரிசாய் உனக்களிப்பேன். மன்றாடும் உனக்கு பதிலளிப்பேன், மீட்பின் பரிசாய் உனக்களிப்பேன். இரவின் தீயில்கள் தாக்காது, இரவின் தீயில்கள் தாக்காது, முழு நல வாழ்வின் தெய்வம் நானே, முழு நல வாழ்வின் தெய்வம் நானே. கண்கள் பார்க்கின்றன, செவிகள் கேட்கின்றன, என் இதயம் கனிகின்றதே. கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே. கண்கள் பார்க்கின்றன, செவிகள் கேட்கின்றன, என் இதயம் கனிகின்றதே. கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே. யோவான் நற்செய்தி அலகு 1 இறைவாக்கியங்கள் 19 முதல் 28 வரையிலானவைகள். அக்காலத்தில் எருசலேமில் உள்ள யூதர்கள் குருக்களையும் லேவியர்களையும் யோவானிடம் அனுப்பி, நீர் யார் என்று கேட்டபோது அவர், நான் மெசியா அல்ல என்று அறிவித்தார். இதை அவர் வெளிப்படையாக கூறி மறுக்காமல் ஒப்புக்கொண்டார். அப்போது, அப்படியானால் நீர் யார்? நீர் எலியாவா என்று அவர்கள் கேட்க, அவர் நான் அல்ல என்றார். நீர்தாம் வரவேண்டிய இறைவாக்கிறராய் என்று கேட்டபோதும் அவர் இல்லை என்று மறுமொழி கூறினார். அவர்கள் அவரிடம், நீர் யார்? எங்களை அனுப்பியவரிடம் நாங்கள் மறுமொழி சொல்லியாக வேண்டும், எனவே உம்மை பற்றி என்ன சொல்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், ஆண்டவருக்காக வழியை செம்மையாக்குங்கள் என பாலை நிலத்தில் குரல் ஒன்று கேட்கிறது என்று இறைவாக்கினர் எசாயா உரைத்தது என்னை பற்றியே என்றார். பரிசேயரால் அனுப்பப்பட்ட அவர்கள் அவரிடம், நீர் மெசியாவோ எலியாவோ வரவேண்டிய இறைவாக்கினரோ அல்லவென்றால் ஏன் திருமுழுக்கு கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள். யோவான் அவர்களிடம், நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன், நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கிறார், அவர் எனக்கு பின் வருகின்றவர், அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை என்றார். இவை யாவும் யோர்தான் ஆற்றுக்கு அக்கறையில் உள்ள பெத்தானியாவில் நிகழ்ந்தன. அங்குதான் யோவான் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதரிகளே சகோதரர்களே, கிறிஸ்து பிறப்பு புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு பின்பு ரிலாக்ஸாக இருக்க வேண்டிய இந்த நேரத்திலே ஆண்டவர் இயேசு இந்த இறைவாக்கு பகுதி வழியாக ஒரு கேள்வியை கேட்க சொல்கிறார். நான் யார், நீ யார் என்ற ஒரு கேள்விதான். திருமுழுக்கு யோவானின் தன் உணர்வு மற்றும் தன் வெளிப்பாடு, செல்ஃப் அவேர்னஸ் அண்ட் செல்ஃப் டிஸ்க்ளோஷர், இந்த இரண்டையும் இந்த இறைவாக்கு பகுதி நமக்கு எடுத்து காட்டுகிறது. தாம் மெசியா அல்ல, மெசியாவின் முன்னோடி என்ற தன் உணர்வை யோவான் கொண்டிருந்தார். எனவே அவர் தாழ்ச்சி உள்ளவராக, பெரிய எதிர்பார்ப்புகள் அற்றவராக, எளிமையாக வாழ முடிந்தது, பணியாற்றவும் முடிந்தது. அதைவிட முக்கியமான ஒன்று, தாம் மெசியா அல்ல, அவரது முன்னோடியே என்பதை பிறரிடம் வெளிப்படையாக ஒப்புக்கொள்ளவும் அறிக்கையிடவும் அவரால் முடிந்தது. மானிடரில் பெரும்பாலானோர் தமது உண்மையான தான்மையை மறைத்து தாம் இல்லாத வேறொரு ஆளாக முகமூடி அணிந்து கொண்டு வாழ்கிறார்கள் என
சொல்லுகின்றனர் உளவியலாளர்கள். அது முற்றிலும் உண்மை என்பதை நாம் மறக்க முடியாது. இந்த உலகத்துல நிறைய பேரு தன்னை முகமூடி போட்டு வாழ்க்கையை தொடர்கிறார்கள். அது ஏன்னு கேட்டா பதில் சொல்ல முடியாது. பிறருடைய பாராட்டை, அங்கீகரிப்பை பெற வேண்டும் என துடிப்பவர்கள் தான் இப்படி செய்வார்கள். யூடியூப்ல லைக்ஸும் கமெண்ட்ஸை பார்த்து சோர்ந்து போகிற மனிதர்கள் ஏராளம் உண்டு. அந்த கலாச்சாரத்தில் இறங்குறவங்களுக்கு தெரியும். அது ஏன் கமெண்ட்ஸையும் லைக்ஸையும் பார்த்து நீ மன சோர்ந்து போகணும், இல்லை உடனே ஒன்று ஆகணும்? தேவையில்லை. உனக்கு தெரியும் நீ யார் என்று, நீ என்ன சொல்கிறாய் என்று உனக்கு தெரியும், உன்னுடைய திறமை என்ன என்று உனக்கு தெரியும். சில சிரமங்களை தட்டி கொடுக்கிறது நம்முடைய வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கலாம். ஆனால் அதை வைத்து நம்முடைய திறமைகளை தீர்மானிக்க முடியாது. எனவே பிறருடைய வார்த்தை ஜாலங்கள் அடங்கிய பாராட்டுகளை, அங்கீகரிப்பை பெறுவதற்காக நாம் துடிக்கக்கூடாது. இது முகமூடி வாழ்வு. இத்தகைய முகமூடிகளை அணிந்து கொண்டு நாடகம் ஆடுகிற மனிதர்கள் இன்றைக்கு ஏராளம். சாதாரண மக்கள் மட்டுமல்ல, பொதுநிலையிலும் அருள் நிலையில் உள்ளவர்களும் இருக்கிறார்கள். படித்தவர்களும் உண்டு, படிக்காதவர்களும் இதில் அடங்கியிருக்கிறார்கள். யோவானுக்கு அந்த தேவை இருக்கவில்லை. ஒரு முன்னோடியாக மிதியடிவாரை அவிழ்ப்பவராக இருப்பதில் அவர் நிறைவு கொண்டார், இறை அருளிலே மகிழ்ந்தார். எனவேதான் எளிமையாக பணி செய்ய முடிந்தது. அவருடைய எளிமையான பணிகளிலே தான் யார் என்பதை மிக தைரியமாக வெளிப்படுத்துகிறார். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இந்த கேள்வி கேட்டு பார்க்க வேண்டும். நீ யார், என்ன பதில் சொல்ல போகிறோம் என்பதையும் நமக்குள்ளே சிந்தித்து பார்க்க வேண்டும். திருமுழுக்கு யோவானிடம் இந்த கேள்வி கேட்கப்பட்டது. நான் பாலைவன குரல் என்று எசையா இறைவாக்கை மேற்கோள் காட்டி பதில் சொன்னார். நாம் எதை மேற்கோள் காட்ட போறோம்? எங்க குடும்பம், எங்க ஜாதி, எங்க மதம், எங்க அந்தஸ்து, எங்க பணம், படிப்பு, இவைகளை காட்ட போறோமா? அல்லது ஏழைகளின் குரலாக வாழ வேண்டும், பணி செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமா? நாம் ஒவ்வொருவரும் இயேசுவின் முன்னோடிகள். அவரது வருகைக்கு தயார் செய்கிற தயாரிப்பாளர்கள், அவரது வருகையை முன்னறிவிக்கிற ஒலிப்பான்கள். நம்முடைய சொல், செயல், நடவடிக்கை அனைத்துமே இயேசுவை எதிரொலிப்பதாக, பிரதிபலிப்பதாக இருக்க வேண்டும். சில பேர் இயேசுவின் மன ஓட்டங்களிலே வாழ வேண்டும் என்று விருதுவாக்கல் நடத்தி செய்வார்கள். அதுபோல பலரும் இயேசுவின் பாதையிலே, இயேசுவின் வழியிலே, இயேசுவின் சொற்களிலே என்று செய்வார்கள். ஆனால் அதில் அதிகமான பேர் தன்னுடைய இலக்கையை மறந்து விடுகிறார்கள். நம் வாழ்வு இயேசுவை அடையாளம் காட்டி அறிமுகம் செய்வதாக இருக்க வேண்டும். தன் யதார்த்த நிலையை ஏற்றுக்கொண்டார். தன் உண்மை நிலையை மறக்கவில்லை. தன்னை தாழ்த்துகிறவருக்கு தயங்கவில்லை. தான் ஒரு பாலைவன குரல் என்றும், எனக்கு பின் வருகிறவர் அவருடைய பிதியடிவாரை அவிழ்க்கக்கூட எனக்கு தகுதி இல்லை என தன்னை தாழ்த்தினார். பிறரை பெருமையாக பேசுவோம், அனைத்திலும் பிறருக்கு முதலிடம் கொடுப்போம், பிறரை உயர்வாக மதிப்போம், பிறரை பற்றிய நற்குணங்களை எடுத்துச் சொல்லுவோம். இவ்வாறு செயல்படும் போது நாம் ஒவ்வொருவரும் ஒரு திருமுழுக்கு யோவான், இயேசுவின் முன்னோடியான ஒரு பாலைவன குரலாக, குறிப்பாக ஏழைகளின் குரலாக, பணக்காரர்களின் குரல்கள் அல்ல, ஏழைகளின் குரல்களாக நாம் வாழ முடியும், மாற முடியும், பணி செய்ய முடியும். ஆமேன். மன்றாடுவோமாக. அன்பு தந்தை இறைவா, உம்மை போற்றுகிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை பற்றி நன்கு அறிந்து இயல்பாக நேர்மையாக வாழும் அருளை எங்களுக்கு தாரும். ஆமேன். ஆண்டவரே, என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். ஆண்டவரே, என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். என் துயரம் எதுவென்று நீர் அறிவீரே.
எனக்குதவி நீரென்று நம்பி வந்தேனே. ஆண்டவரே ஆண்டவரே என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். பல எனை எழுப்ப துவண்டு போனே. துடுப்பிழந்த படகாக தனிமையானே. துயரம் பல எனை எழுப்ப துவண்டு போனே. துடுப்பிழந்த படகாக தனிமையானே. வறுமையும் வெறுமையும் என்னை சூழ்ந்திட. வறுமையும் வெறுமையும் என்னை சூழ்ந்திட. வற்றாத உன் அன்பு என்னை காத்திடும். ஆண்டவரே ஆண்டவரே என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். அநியாய செயல் கண்டு உள்ளம் அழுதே. அதை மாற்றும் வரம் கேட்டு உன்னை தொழுதே. அநியாய செயல் கண்டு உள்ளம் அழுதே. அதை மாற்றும் வரம் கேட்டு உன்னை தொழுதே. நீதியும் நேர்மையும் எனில் வாழ்ந்திட. நீதியும் நேர்மையும் எனில் வாழ்ந்திட. நிலையான உன் கரம் என்னை தாங்கிடும். ஆண்டவரே என் ஆண்டவரே ஆண்டவரே என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். என் துயரம் எதுவென்று நீர் அறிவீரே. எனக்குதவி நீரென்று நம்பி வந்தேனே. ஆண்டவரே என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். ஆண்டவரே மாண்புயரியுள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக.
கண்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அல்வடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
கொண்ட காவலும் நீர் இணைகின்றோம் உம்மழியில் நடத்துமையா கொஞ்சம் தமிழில் நாங்க பாடுகின்றோம் கொஞ்சம் எங்க கண்ணீரை பாருமையா நற்கருணை நாதரிலே நம்பிக்கை கொண்டீர் நன்மைகளின் நாயகனே அந்தோணியாரே நற்கருணை நாதரிலே நம்பிக்கை கொண்டீர் நன்மைகளின் நாயகனே அந்தோணியாரே பாச பகிர்வினை பண்பாய் கொண்டவரே பாச பகிர்வினை பண்பாய் கொண்டவரே எம் இறை ஒளிவாய் மயிலக்கணம் நீர் இணைகின்றோம் உம்மழியில் நடத்துமையா இறை ஒளிவாய் மயிலக்கணம் நீர் இணைகின்றோம் உம்மழியில் நடத்துமையா கொஞ்சம் தமிழில் நாங்க பாடுகின்றோம் கொஞ்சம் எங்க கண்ணீரை பாருமையா கொஞ்சம் தமிழில் நாங்க பாடுகின்றோம் கொஞ்சம் எங்க கண்ணீரை பாருமையா கொல்லும் நஞ்சை சுவைத்தவரே கொஞ்சம் பேசி மகிழ்ந்தவரே கொல்லும் நஞ்சை சுவைத்தவரே கொஞ்சம் பேசி மகிழ்ந்தவரே கொண்டாடி கரம் கோர்த்தோம் அந்தோணியாரே கொஞ்சம் தமிழில் நாங்க பாடுகின்றோம் கொஞ்சம் எங்க கண்ணீரை பாருமையா கொஞ்சம் தமிழில் நாங்க பாடுகின்றோம் கொஞ்சம் எங்க கண்ணீரை பாருமையா கொஞ்சம் தமிழில் நாங்க பாடுகின்றோம் கொஞ்சம் எங்க கண்ணீரை பாருமையா நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலம் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.